ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் கரியர் கைடன்ஸ் பிஜிகே. நான் உங்களது கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் காஜா நசீமுதீன். ஸோ இந்த ஆண்டு 2025 பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் கவுன்சிலிங் துவங்கிவிட்டது. ஸோ நாளை, அதாவது திங்கட்கிழமை 14ஆம் தேதியிலேருந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது, ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமான லாஸ்ட் மினிட் ரிமைண்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களும், உங்களுக்கு தேவையான பேசிக் கைடன்ஸும் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி நான் சொல்ல போகிறதில்ல. காரணம், இது உங்களுடைய விருப்பம்தான். உங்களை கட்டாயப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை கட்டாயப்படுத்தி லைக் பண்ணுங்கன்னு சொல்லவோ எங்களுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தால் நீங்களே பண்ணுவீங்க. ரெண்டாவது, ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய கைடன்ஸ் தேவையா இல்லையாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு மேற்கொண்டு எங்களுடைய கைடன்ஸ் தொடர்ந்து தேவை, இந்த 4 ஆண்டுகள் நீங்கள் படிக்க போகிற படிப்பு முழுவதுமே உங்களுக்கு தேவைன்னா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரியான கைடன்ஸ் வேணுமோ எங்களை அப்ரோச் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ இந்த வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவாக இறுதி ஒரு வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய கடைசி மினிட்டுக்கு தேவையான ஒரு கைடன்ஸை வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 ரவுண்டாக இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக 3 ரவுண்ட் தான் பிளான் பண்ணுவாங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் 4 ரவுண்ட் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, முதல் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லக்கூடியது கட் ஆஃப் மார்க் 200லேருந்து 179 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு 13 நாள் நடக்க போகுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 39,145 மாணவர்கள் இதில் பங்கேற்க போகிறாங்க. அதே மாதிரி 2ஆம் சுற்றை பொறுத்த வரைக்கும் 178.965லேருந்து 143.085 இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிற மொத்தம் 98,565 மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. இதுவும் 13 நாட்கள் நடக்க போகுது. ஸோ 3ஆம் சுற்று தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் 143 143லேருந்து 77.5 77.5 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் நடக்க போகுது. மொத்தம் 1,01,589 மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. இது 14 நாள் நடக்க போகுது. இது மட்டும் ஏன் 14 நாள்? இதில் வந்து ஆகஸ்ட் 15 ஒரு நாள் வரதுனால ஒரு மாதிரி விடுமுறை விதிச்சிருக்காங்க. ஸோ அன்றைக்கி கவுன்சிலிங் ப்ராசஸ் எதுவும் நடக்காது. ஸோ கவுன்சிலிங்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 13 நாள் தான். பட் கவுண்டிங்கில் பார்த்தா 14 டேஸ் வரும், 14 நாள் வரும். ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் விருப்ப பாடம், அதாவது உங்களுடைய சாய்ஸஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப பேஷண்ட்டாக, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக, அதாவது கவனத்துடனும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் மேற்கொள்ளுங்க. ஏன்னா இது உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம், மறந்துடாதீங்க. ஸோ இது எங்களுடைய அன்பான ரிக்வஸ்ட். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ண போகிற ஒவ்வொரு சாய்ஸும் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம், உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஃப்யூச்சர், அது மிகச் சிறந்ததாகவும் வெற்றிகரமாகவும் அமைத்துக்கொள்ள எடுக்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியாகும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியை, எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாடத்தை தேர்வு செய்கிறீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்கும். ஏன்னா நான் பலமுறை சொல்ல விஷயங்கள் அதுதான். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது 4 ஆண்டுகளுக்கு ஃபீஸ் அப்படிங்கிற முறையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அவங்க எதிர்காலத்துக்காக. குழந்தைங்க அவங்களுடைய 4 ஆண்டுகளை, நேரம், 4 இயர்ஸ் ஆஃப் டைம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இன்வெஸ்ட் பண்ண போகிற இடம், இன்வெஸ்ட் பண்ண போகிற கல்லூரி, இன்வெஸ்ட் பண்ண போகிற படிப்பு சிறந்ததாக இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் பல இடங்களில் குளறுபடி ஆகுது. சிலர் கவனக்குறைவாக செஞ்சுறாங்க, சிலர் வந்து இன்னொருத்தருடைய தூண்டுதலின் பிறகு தவறாக செஞ்சிடறாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் சாய்ஸ் ஃபில்லிங் போது நீங்கள் நிதானமாக யோசித்து, கவனமாக வீட்டில் இருக்கிற எல்லோரும் கலந்து ஆலோசித்து உங்களுடைய மார்க் கட் ஆஃபு, உங்களுக்கு என்ன வரும், எது பிடிக்கும், என்ன உங்களுடைய கல்வித்திறன் என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அகாடமிக் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு, உங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இது வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 2 எல்லாருக்குமே பொதுவானதான் நான் சொல்ல வரேன். அதேமாதிரி தயவு செஞ்சு யாருடைய தவறான வழிகாட்டுதலுக்கோ இல்லை ஆலோசனை கேட்டு அவசரப்பட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடாதீங்க.
அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவனமாக கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பண்ணுங்க. ஸோ டிசைடிங் ஃபேக்டராக அம்மா அப்பா இருந்தாங்க, இல்லை பிரதர்ஸ் இருக்கீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற குழந்தைக்கு போதுமான அளவுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. என்ன செய்யணுங்கிறத முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணி செஞ்ச பிறகு நீங்கள் லாக் பண்ணுங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இது நாளைக்கு கொஞ்சம் சிக்கலாக போயிடும். அதே மாதிரி இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங் மேற்கொள்ள போகிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்கள் சேனல் சார்பாக எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனில் இன்னும் என்னென்ன கைடன்ஸ் இருக்கோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பற்றின டெமோ ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும் அனானிஸ் வெப்சைட்டில், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் என்ன நடக்குது, ஒவ்வொரு ரவுண்டு எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரவுண்ட் 1 இருந்தாலும் சரி, ரவுண்ட் 2 இருந்தாலும் சரி, ரவுண்ட் 3 இருந்தாலும் சரி, உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நடக்க போகிற சாய்ஸ் ஃபில்லிங்கு அல்லது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், இன்னும் சொல்லப்போனால் பெட்டராக சொல்லப்போனால் கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது 4 ஸ்டேஜாக நடக்கும், 4 நிலைகளில் நடக்கும். அதாவது 4 நிலைகள் நடக்காது. ஒரு கவுன்சிலிங் 13 நாள் அப்படிங்கிறது 4 நிலைகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். உங்களுடைய சௌகரியத்துக்காக சொல்ல வரேன். ஸோ ஸ்டேஜ் 1 என்னன்னு சொன்னீங்கன்னா, மொதல் 3 நாட்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்றைக்கு ஆரம்பிக்குதோ, சப்போஸ் மண்டே 14ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா 14, 15, 16, ஸோ 3 டேஸ், ஃபஸ்ட்டு 3 டேஸ் எதுக்காகனா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக. ஸோ எப்போ டே 1 முதல் நாள் காலை 10 மணிலேருந்து 3ஆவது நாள் மாலை 5 மணிக்குள்ளே, ஈவினிங் 5 ஓ கிளாக்குள்ளார உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற சாய்ஸ். ஸோ என் நம்பர் ஆஃப் காலேஜஸ், என் நம்பர் ஆஃப் கோர்சஸ். ஒரே கல்லூரியில் பல கோர்ஸ் கொடுக்கலாம், பல கல்லூரிகளை பல கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், மாற்றி மாற்றி என்ன வேணால் செய்யலாம், எத்தனை ஊர்கள் வேணால் செலக்ட் பண்ணலாம். சாய்ஸுக்கு நம்பர்ஸ் எண்ணிக்கையே கிடையாது, உங்களுக்கு லிமிட் எதுவும் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு 3 டேஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நிதானமாக யோசித்து எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கிளியராக டிசைட் பண்ணி நீங்கள் சாய்ஸை கொடுத்துட்டே போக வேண்டியது தான். அதுதான் 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே முதல் நாள் காலை 10 மணிலேருந்து 3ஆவது நாள் மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3 டேஸ் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சு 5 மணிக்கு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க் முடிஞ்சது. நீங்கள் அடுத்த நாள், அதாவது 4ஆவது நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். காலைல 10 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு டென்டேட்டிவ் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இது வந்து டென்டேட்டிவ், அதாவது தற்காலிக ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கீங்க, 14, 15, 16, 16ஆம் தேதி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணிட்டீங்கன்னா 17ஆம் தேதி உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு முன்னாடியே இந்த கல்லூரி, இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும், டென்டேட்டிவாக ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஓகேங்களா? அது நீங்கள் கொடுத்த சாய்ஸில் எந்த காலேஜாக வேணா இருக்கலாம், எந்த கோர்ஸாக வேணா இருக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா, ஏ அப்படிங்கிற காலேஜில் ஒரு கோர்ஸு, பிங்கிற காலேஜில் ஒரு கோர்ஸு அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த அந்த காம்பினேஷனில் ஏதோ ஒரு கல்லூரி உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இன்னும் உள்ள டெமோவில் போனீங்கன்னா நிறைய இருக்குது, பார்க்கலாம். 3ஆவது நாள், மூன்றாவது ஸ்டேஜ் மன்னிக்கிறேன், 3ஆவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 நாள். அந்த 3ஆவது ஸ்டேஜுங்கிறது உங்களுக்கு 4th டேவே ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேஜ் 4th டே காலைல 10 மணிக்குள்ளே தான். ஆனால் தேர்ட் ஸ்டேஜ் அந்த 4th டேவே ஆரம்பிச்சிக்க போகுது. 4th டே அண்ட் 5th டே இந்த 2 நாளும் உங்களுக்கு ஸ்டேஜ் 3. இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, 4th டே 4ஆவது நாள் 10 மணிலேருந்து காலையில், 5ஆவது நாள் மாலை 5 மணிக்குள்ளார உங்களுக்கு மேலே வந்தது இல்லையா டென்டேட்டிவ் ஒரு அலாட்மெண்ட், அதாவது தற்காலிக ஒதுக்கீடு. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை என்ன பண்ண போகிறீங்க? அதான் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த காலேஜில் இந்த கோர்ஸெல்லாம் கொடுன்னு கேட்டிருக்கீங்க அண்ணாநிஸ்டிக்கிட்ட. அவங்க உங்களுடைய ரேங்க்கு, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு, உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து ஏதோ ஒரு கேட்டகிரி, ஓசி கேட்டகிரியா இல்லை உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகிரி, ஏதோ ஒரு கேட்டகிரி உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை வேணான்னு சொல்ல போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 2 நாள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணுங்கிறது இதுக்கு அடுத்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ 6 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 6 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு அடுத்த ஒரு 4th ஸ்டேஜில் 5 நாட்கள் இருக்குது. டே 6, 6ஆவது நாள்லேருந்து 10ஆவது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் கொடுத்த அலாட்மெண்ட்டே ஓகே, நான் எதிர்பார்த்த கல்லூரி, எதிர்பார்த்த சப்ஜெக்டே கிடச்சிச்சின்னா, நான் என்ன பிரான்ச் எதிர்பார்த்தேன் அதே பிரான்ச் கிடச்சிருச்சு, நான் எதிர்பார்த்த காலேஜே கிடச்சிருச்சு அப்படின்னா, நேராக அந்த கல்லூரிக்கு போய்ட்டு ஃபீஸை பே பண்ணி உங்களுடைய அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை சார், நான் எதிர்பார்த்தது வேறு, நான் ஒரு 20 சாய்ஸ் கொடுத்தேன்,
எனக்கு 10வதோ இல்லை 13வது சாய்ஸோ கிடைச்சிருக்கு. எனக்கு மேலே இன்னும் சில பெட்டரான சாய்ஸஸ் இருக்குது. ஒருவேளை பாசிபிலிட்டி இருந்தால் அந்த சாய்ஸஸ் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் இது கொடுத்தது இப்போதைக்கு ஏற்றுக்கிறேன், பட் எனக்கு வந்து வேறு சாய்ஸஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த சாய்ஸை முழு மனசாக ஏற்றுக்கல, இருந்தாலும் பிரச்சனை வேணாம், இப்போதைக்கு இதை வச்சுக்கிறேன், எனக்கு வேறு எதாவது மாற்றி கொடுக்க முடியுமான்னு ஒரு ஒரு டிமாண்ட் பண்ணி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறீங்க. அப்படி நீங்கள் செஞ்சதாக இருந்தால் நீங்கள் காலேஜுக்கு போக தேவையில்ல, உங்களோட டிஎஃப்சி, ஓகேங்களா, டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு ஒரு மினிமம் ஃபீஸ் சொல்லுவாங்க, அந்த ஃபீஸை பே பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணணும். இது எல்லாமே எப்போ நடக்கணும்? 6th டேலேருந்து 10th டே, அந்த 5 நாட்களுக்குள்ளே இது நடக்கணும். இதுதான் உங்களுடைய அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் 4 ஸ்டேஜ். அதாவது ஒரு ஒரு ரவுண்டுங்கிறது 13 நாள் சொன்னோம் இல்லையா, ஒரு ரவுண்டுங்கிறது 13 நாள். அது எந்த ரவுண்டாக வேணாலும், ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், எந்த ரவுண்டாக இருந்தாலும் அந்த 13 நாளை நம்ம 4 நிலைகளாக பிரிச்சுக்கலாம், 4 ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கலாம். ஸ்டேஜ் 1 என்ன? 3 நாள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸ்டேஜ் 2 என்ன? அது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான். ஸ்டேஜ் 2ங்கிறது 4th டே உங்களுக்கு டென்டேட்டிவாக அன்அனிஸ்டு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டேஜ் 3 என்ன? 2 நாட்கள், டே 4 அண்ட் டே 5. இங்கே என்ன நடக்க போகுது? கொடுத்த சாய்ஸை, உங்களுக்கு அலாட் பண்ண ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணி அந்த 2 நாள் கூட முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஒன்று கல்லூரிக்கு போகணும், அல்லது டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அதுக்கு உங்களுக்கு 5 நாள் டைம் தராங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட் இருந்தால் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கைடன்ஸை நாங்கள் கொடுக்குறோம். இப்போது ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கு அதாவது ஸ்டேஜ் 2வில் வந்து ஒரு அலாட்மெண்ட் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மொத்தம் 6 ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர், தற்காலிகமாக ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. இது நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க. ஆஹா பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த கல்லூரி கிடச்சிச்சு, நான் எதிர்பார்த்த கோர்ஸுமே கிடச்சிச்சு, எனக்கு இதுதான் பெஸ்ட்டு, நான் இது இருந்தால் போதும்னு மனசில் நினச்சேன், எனக்கு அதுவே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின் அதை கிளிக் பண்ணணும். கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுடைய ஆன்லைனில் இதெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து நீங்கள் போய்ட்டு அந்த காலேஜில் உங்களுடைய ஃபீஸை பே பண்ணி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். அவ்வளோதான். செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் நான் ஒரு 20 ஆப்ஷன் கொடுத்தேன், எனக்கு வந்து ஒரு 13ஆம் நம்பர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, ஆனால் இதுக்கு மேலே இன்னும் 12 ஆப்ஷன் பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை நான் கொடுத்த 20மே பெஸ்ட் தான், அதான் நான் கொடுத்த 20மே பெஸ்ட் தான், 20 எது கிடைச்சாலும் சந்தோஷம் தான், நான் 20 ஆப்ஷனோடு நிறுத்திக்கிட்டேன். ஆனால் எனக்கு 13 தான் கிடைச்சிருக்கு, ஆனால் இதுவுமே எனக்கு சந்தோஷம் தான், இந்த 13வது ஆப்ஷனுமே ஓகே தான். இருந்தாலும் ஒருவேளை சான்ஸ் இருந்தால் இதுக்கு மேலே இருக்கிற அந்த 12 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷனில் சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை சான்ஸ் இருந்தால் மேலே எனக்கு மாற்றி கொடுப்பீங்களான்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு அக்செப்ட் பண்ணுறீங்க. அதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? அக்செப்ட் அண்ட் அப்வர்டுன்னு என்ன அர்த்தம்னா, நான் கொடுத்ததை ஏற்றுக்கிறேன், ஐ அக்செப்ட், இருந்தாலும் மேலே எனக்கு சான்ஸ் கொடுங்க, அப்வர்டு மூமெண்ட் கொடுங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? காலேஜுக்கு போக தேவையில்ல, நேராக உங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு அவங்க சொல்கிற அந்த உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணி அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கும். அதை கொண்டு போய் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியும் போது உங்களுக்கு அப்வர்டு மூமெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ரீஅலோகேஷன் போட்டு வந்துடும். ஓகேங்களா? சப்போஸ் ரீஅலோகேஷன் போட்டு வரலனாலும் என்ன ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ், என்ன உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாங்களோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான், வேற ஒன்று. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அக்செப்ட் கொடுத்துட்டீங்க, அதனால் அது உங்களுக்கு கையை விட்டு போகாது. ஸோ ரெண்டே விஷயம் தான் நடக்கும். ஒன்று, நீங்கள் கேட்ட மாதிரி அப்போல ஏதாவது ஒரு காலேஜ் ரீஅலோகேட் பண்ணி வரலாம், இல்லைனா நீங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கிட்ட அந்த காலேஜ் உங்களுக்கு வந்துடலாம். தட்ஸ் ஆல். மூணாவது ரொம்ப டேஞ்சரான ஆப்ஷனு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், டிக்ளைன் அண்ட் அப்வர்டு. டிக்ளைன் அண்ட் அப்வர்டு இது ரொம்ப டேஞ்சர். இது பண்ணுற தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. நீங்கள் அப்வர்டு போகணுன்னு முடிவு பண்ணீங்கன்னா டிக்ளைன் பண்ணிட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, டிக்ளைன் அண்ட் அப்வர்டுக்கும் அக்செப்ட் அண்ட் அப்வர்டுக்கும் எதாவது இருக்குது மிகப்பெரிய வித்தியாசம். அக்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஆனால் டிக்ளைனில் என்ன பண்ணீங்க? மூணாவது ஆப்ஷனில்
எனக்கு இந்த கல்லூரி வேண்டாம், எனக்கு மேலே இருக்கிற கல்லூரியில் ஏதோ ஒரு கல்லூரி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கொடுத்தது வேணான்ட்டீங்க. ஏற்கனவே உங்களுக்கு சீட் அலாட் பண்ணால் இல்லை இல்லை எனக்கு சீட் வேண்டாம், எனக்கு மேலே இருக்கிற பெட்டரான இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 13ஆம் நம்பர் ஆப்ஷன் வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் 13ஆம் நம்பர் வேண்டாம், எனக்கு 1லேருந்து 12க்குள்ளே ஏதோ ஒன்று கொடுங்கன்னு கேட்குறீங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? அதுக்கு தான் மாணவர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுக்கலாம். இதில் என்ன சார் டேஞ்சர், என்ன சார் பிரச்சனைனா, ஓகே கம்ப்யூட்டர் என்ன செய்யும், சீட் அலோகேஷன் கம்ப்யூட்டர் யூஸில் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எடுத்து உங்கள் ரேங்க்கை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓசியில் தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ண ட்ரை பண்ணும். ஓசினா அது கம்யூனிட்டி கிடையாது, ஓப்பன் காம்படிஷன், அதாவது ஜென்ரல் கோட்டான்னு சொல்கிறது. அதில் எல்லாரும் எலிஜிபிள். அதில் எலிஜிபிலிட்டி என்னென்னா கட் ஆஃப் மார்க் தான், மெரிட் மட்டும்தான் அதில் எலிஜிபிள். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் முதல்ல ஓப்பன் காம்படிஷனில் கேட்கணும். ஸோ இப்போ ஒரு மாணவர் கேட்டிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரி குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் கேட்டிருக்காருன்னா, கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு என்ன செய்யும், அதை வந்து ஓசியில் அலாட் பண்ண பார்க்கும். அதோட ஓசியில் இல்லை, சீட் ஃபில் ஆகிடுச்சு, ஓசியில் இவரோட பெட்டராக இன்னொருத்தர் கட் ஆஃப் வாங்கி அந்த சீட் எடுத்துட்டாருன்னா உடனே கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அதே ஆப்ஷனை ஓசியில் கொடுக்குறது பதிலாக நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் கொடுக்க பார்க்கும் அந்த ரவுண்டில். அதுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, பிசினா எவ்வளோ, எம்பிசினா எவ்வளோ, எஸ்சினா எவ்வளோ, எஸ்டின்னு இல்லையா, அந்த உங்களுடைய கம்யூனிட்டி ரவுண்டில் அந்த அலோகேஷனில் கொடுக்க முடியுமான்னு பார்க்கும். இப்படி தான் ஒவ்வொரு சாய்ஸுமே செக் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அப்படி செக் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் கொடுத்த 20ல் 13ஆம் நம்பர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருச்சு, நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்களை நீங்கள் இப்போ கலந்துக்கிற ரவுண்டில் உங்களை மாதிரி சொன்னால 39,000 மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணி முடிச்ச பிறகு உங்ககிட்ட வரும். நீங்கள் டிக்ளைன் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மறுபடியும் போய் வெரிஃபை பண்ணும். 1லேருந்து 12 வரைக்கும் ஆப்ஷன் இருக்கான்னு வெரிஃபை, உங்களை ரீஅலாட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு வெரிஃபை பண்ணும். உங்கள் நேரம் நல்லா இருந்து உங்களுக்கு மேலே இருக்க ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் கொடுத்த 12 ஆப்ஷனில் உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷன், ஓப்பன் கோட்டாலே, அதாவது ஜென்ரல் கோட்டாலையும் உங்களுக்கு அது கொடுக்க வாய்ப்பே இல்லை, அந்த சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் சேர்றீங்களோ அந்த கம்யூனிட்டி கிரவுண்ட்லேயுமே உங்களுக்கு அது கொடுக்க வாய்ப்பு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ அதிகமான கட் ஆஃப் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சீட் அலோகேட் பண்ணாமல் உங்களை தூக்கி அடுத்த ரவுண்டுக்கு தள்ளி விட்டுரும். இப்போ ரவுண்ட் 1ல் இருக்கிறீங்க, நீங்கள் 198 மார்க் கட் ஆஃப் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் கொடுத்த ஆப்ஷன் ஏற்றுக்காமல் எனக்கு வேண்டாம் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா, 198க்கு நீங்கள் கேட்ட பெட்டர் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா அல்டிமேட்லி நீங்கள் ரவுண்ட் 2 போயிடுவீங்க. ரவுண்ட் 2ல் உங்கள் கட் ஆஃப் என்ன, 179 பாயிண்ட் சம்திங். நீங்கள் 198 கிடையாது. நீங்கள் அங்கே மேபி ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் யார் கூட எலிஜிபிள், 179 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் கூட தான் எலிஜிபிள். சப்போஸ் செகண்ட் ரவுண்டில் இதே தப்பு பண்ணிங்கன்னா, நீங்கள் தேர்ட் ரவுண்ட் 143 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் அங்கே போய் நீங்கள் உட்காந்துக்குவீங்க. ஸோ டிக்ளைன் கொடுத்தா கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலனா உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆயிடுவீங்க. இப்போ அடுத்த ரவுண்ட் மூவ் ஆகும்போது இன்னும் மோசமாக இருக்கும், உங்களுக்கு பெட்டரான காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ஆப்ஷன், இதுவும் கொஞ்சம் டேஞ்சர் தான். என்ன சொல்கிறீங்க, எனக்கு வேண்டாங்க நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேங்கன்னு துணிவாக அடிச்சு விட்றீங்க. தெரியும் எனக்கு இல்லை, நான் அடுத்த ரவுண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாவது டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்க, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ நேரடியாக கம்ப்யூட்டருக்கு வேலையே கொடுக்கல, இது டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு நீங்கள் மறுபடியும் வேலை வைக்கிறீங்க, 12 ஆப்ஷனை செக் பண்ணுப்பான்னு சொல்கிறீங்க. இங்கே டிக்ளைன் அண்ட் மூவ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் நீ சிரமப்படாத, நானே அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன், நீங்களே அடுத்த ரவுண்டுக்கு போகிற மாதிரி அர்த்தம், அவ்வளோதான். 5வது டிக்ளைன் அண்ட் குவிட். தவறுதலாக இதை நிறைய பேர் பண்ணிடுறீங்க. டிக்ளைன் அண்ட் குவிட்னா எனக்கு இந்த கொடுத்த ஆப்ஷனும் வேண்டாம், அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் விட்டே வெளியே போயிடுறேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறது. இது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு. தவறுதலாக கொடுத்துட்டு நீங்கள் அப்புறமா வெளியே போயிட்டு பல லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர மாதிரி கண்டிஷன் வந்துடும். அதனால் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 சேஃபர் சைடு. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு அவசரப்பட்டு யோசிக்காதீங்க, கொடுத்துடாதீங்க. யார் உங்களை தூண்டுனாலும் யார் உங்களை கைட் பண்ணாலும் நிதானமாக உட்காந்து புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பண்ணாலும் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அப்ரோச் பண்ணி எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். நாங்கள் எந்த எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கைட் பண்ண தயாராக இருக்கும். லாஸ்ட்டு அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் டிக்ளைன் சொல்கிற மாதிரி தான். அங்கே டிக்ளைன் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா,
எனக்கு என்ன அக்செப்ட் என்ன அர்த்தம்? குடுத்த காலேஜ நான் அக்செப்ட் பண்ணல. நான் வந்து இந்த ரவுண்ட்ல எனக்கு குடுத்தீங்க இல்லையா? அப்போடல ஏதா இந்த இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம். ஆனா மேல இருக்கான்னு பாருங்க. மேல இருக்கான்னு பாருங்க. நான் குடுத்த 13 நம்பர் ஆப்ஷன் எனக்கு வேண்டாம். எனக்கு 1லேருந்து 12க்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்லனா எனக்கு 13 வேண்டாம். நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன். டைரக்ட்டா சொல்லிக்கிறது. பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாது. அங்க டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போறீங்க. இங்க வந்து அப்போர்டு குடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் போறீங்க. அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன் 1 அண்ட் 2 தவிர 3, 4, 5, 6 எல்லாமே உங்களுக்கு நீங்களே சிக்கலை ஏற்படுத்திக்கிற மாதிரி தான். அதனால நிதானமா நிதானமா பண்ணுங்க. ஓகேங்களா? டவுட் இருந்தா இந்த வீடியோ மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் திரும்ப கேளுங்க. அடுத்தது. ஸோ நீங்க மறுபடியும் டவுட் இருந்ததுன்னா கவுன்சிலிங்க்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? நான் கவுன்சிலிங் ப்ராசஸ் நீங்க என்ன செய்யணும்னா ரெண்டா பிரிக்கலாம். ஸ்டெப் வந்து ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். சாய்ஸ் ஃபில்லிங் ஆக்சுவலாக மண்டே உட்காரதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ தேர்ட் ரவுண்டோ எந்த ரவுண்டாக இருந்தாலும் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வரும் இல்லையா? அந்த நாளுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன். ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் என்ன? டிஎன்ஏ வெப்சைட்டில் போங்க. அதில் பாருங்கள் கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. அதில் போய் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். ஸோ நிறைய வருஷம் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் போய் பாருங்கள். எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் இருந்ததுன்னு பாருங்கள். ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எந்த காலேஜ் விரும்புகிறீங்களோ அந்த காலேஜை பற்றின ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் வேணுமோ அதை காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணாலும் சரி, அதாவது காலேஜ் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு கோர்ஸ் அடிப்படையாக வச்சுக்கிட்டு காலேஜஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கட் ஆஃப் மார்க்ஸை போய் வச்சு ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் உட்காந்து தேடிட்டு இருக்காதீங்க. இது எல்லாமே நீங்கள் பிஃபோரே பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டெப் 2 தான் சொன்னோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. உதாரணத்துக்கு சப்போஸ் எப்படி சொல்கிறோன்னா உங்கள் ஃபஸ்ட்டு செட்டு, அதாவது நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க இல்லையா? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் வந்து திரும்ப ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 30 காலேஜ் கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. 30 சாய்ஸஸ் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறாருன்னா என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு 10 வந்து ஒரு ட்ரீம் காலேஜஸோ இல்லை மோஸ்ட் வாண்டட் காலேஜஸ் எது எது ரொம்ப ரொம்ப விருப்பமோ அந்த காலேஜஸ் வச்சுக்கலாம். இதுதான்ப்பா இதில் படித்தே இதில் தான் படிக்கணும் அப்படின்ற வைராகியம் உங்கள் கனவுகளாக இருக்கும் இல்லையா? அந்த 10 கல்லூரிகளை 10 ஆப்ஷன் வைங்க. சார் நான் வந்து சொல்கிறது 30 ஆப்ஷனாக வச்சா நீங்கள் 100 ஆப்ஷனை வச்சிங்கன்னா 35 கூட வைக்கலாம். ஸோ இது டிபெண்ட். நான் என்ன சொல்றேன்னா 1/3ன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 10 காலேஜஸ் உங்கள் ட்ரீம் இதுதான், இதெல்லாம் கனவு கல்லூரி, இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா லைஃபே மாறி போய்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த கல்லூரிகளை ஃபஸ்ட்டு 10 ஆப்ஷனில் வைங்க. ஒருவேளை அது கிடைக்கலனா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா விடுங்க. அது இல்லைன்னா இந்த காலேஜஸ்லாம் அதோட அதுக்கு நியர்பையாக இருக்குது, அதோட அந்த அளவுக்கு ஈக்குவலாக குவாலிட்டி இருக்குன்னு செகண்ட் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த காலேஜஸில் ஒரு 10 காலேஜ் கொடுங்க. ஓகேவா? தேர்டு, இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களே, அந்த கட் ஆஃப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக என் கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைச்சிடும், ஆன்சே இல்லை, இதில் இந்த காலேஜ் கிடைக்காம போக எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சில காலேஜஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் உங்கள் மேபி கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜஸ் நல்லா இருக்குன்னு இருக்கலாம், அல்லது உங்கள் ஏரியாவுக்கு நியர்பையாக இருக்கலாம், அல்லது இந்த காலேஜஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக என் மார்க் இந்த காலேஜெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த காலேஜ் வைங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு 170 கட் ஆஃப் 180 கட் ஆஃப் இருக்க ஒரு மாணவர் இருக்கார், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவருக்கு கண்டிப்பாக ஒரு கோயம்புத்தூர் ஜோன்லையோ, சேலம் ஜோன்லையோ, திருச்சி ஜோன்லையோ, இல்லை மதுரை ஜோன்லையோ ஒரு காலேஜ் கிடச்சிடும் வச்சுக்கலாம். அது வந்து லாஸ்ட் 10ல் நான் சொல்கிறேன். வச்சுக்கலாமா? ஒரு காலேஜ் இருக்குது, ஏதோ ஒரு காலேஜ், நான் எந்த காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்ல விரும்பல. ஆனால் அவருக்கு அன்யூனிவர்சிட்டியில் சேரணுங்கிறது தான் ட்ரீம். அவர் கட் ஆஃபுக்கு அன்யூனிவர்சிட்டி கிடைக்குமானா தெரியல. சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு ட்ரையல் போட்டு தான் பார்ப்போமே, காசா பணமா அப்படின்னு அன்யூனிவர்சிட்டி காலேஜஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியோ, இல்லை வந்து எம்ஐடி குரோம்பேட்டோ, இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 10 சொன்னால ட்ரீம். சப்போஸ் அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல பெஸ்ட்டு சில காலேஜஸ் இருக்கும். அதே மாதிரி எஸ்எஃப்லேயே சில கல்லூரிகள் இருக்கும்.
டாப் கிளாஸ் காலேஜஸ் இருக்கும். அதை நம்பர் செகண்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் 10 சொன்னோம் அதில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 10ங்கிறது எல்லாம் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும், இது நல்ல காலேஜ் தான், இது கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிரும், இந்த காலேஜ் சேலம் ஜோன்லையோ இல்லை கோயம்புத்தூர் ஜோன்லையோ இல்லை மதுரை ஜோன்லையோ இல்லை திருச்சி ஜோன்லையோ இந்த காலேஜ் கிடைச்சினா போதும், இதை விட பெருசாக ஒன்று எனக்கு தேவையில்லைன்னா அந்த வந்து இந்த லாஸ்ட் 10ல் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இது சொல்லியிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே, நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓசியில் அலாட் பண்ண பார்க்கும். ஓசியில் இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த உங்கள் கம்யூனிட்டிக்கு போகும். ஓகேங்களா? ஸோ என்ன சார் பண்ணணும், எப்படி நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அதுக்கு டீட்டெயில் டெமோ உங்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு டீட்டெயில் டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? டிஎன்ஏல போய் டெமோ போனீங்கன்னா அவங்களே ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்க்கலாம். எங்களுடைய இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹவு டு டூ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி செய்கிறது. ஸோ உங்களுடைய யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும், ஓடிபிலாம் உள்ளே ஃபில்அப் பண்ணி லாகின் பண்ணிக்கிறீங்க. லாகின் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் என்ன கம்யூனிட்டி, நீங்கள் என்ன என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்க, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்னா, உங்கள் ஜென்ரல் ரேங்க்னா, உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்னா, ரேண்டம் நம்பர் எல்லாமே வந்து இந்த மாதிரி லிஸ்ட் வந்துடும். ஓகேவா? வந்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கீழே பாருங்கள் ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்னு கொடுத்துருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் நீங்கள் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் என்னென்ன ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. காலேஜ் நேம் நீங்கள் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், காலேஜ் கோட் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், பிரான்ச் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை எந்த கேட்டகிரி காலேஜோட கேட்டகிரி வச்சு நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்கு. இந்த இப்போ இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்னு இருக்குல்ல, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்க, 3 நாள் டைம் இருக்குது, டே ஒன் சில சாய்ஸஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை நீங்களே உட்காந்து யோசிக்கிறீங்க, மறுபடியும் புதுசாக ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, ஆல்ரெடி அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுது, மறுபடியும் வந்து நீங்கள் செகண்ட் டே கூட நீங்கள் சாய்ஸஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. 3 நாள் மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியம், லாக் பண்ணுற வரைக்கும் டைம் இருக்குது. லாக் பண்ணிடக்கூடாது, அவசரப்பட்டு லாக் பண்ணிடக்கூடாது. அதனால் நீங்கள் எத்தனை ஆப்ஷனாலும் கொடுங்க. 3ஆவது நாள் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் தேர்ட் டே 5 மணிக்கு லாக் பண்ண மறந்துட்டீங்க, இல்லை ஏதோ சர்வர் எரர், இல்லை ஏதோ உங்கள் ஏரியாவில் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம், இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களால் 3ஆவது நாள் போய் லாக் பண்ண முடியலனாலும் பயப்பட தேவையில்லை. ஆட்டோவாக நீங்கள் என்ன சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ கடைசியாக அந்த எல்லா ஆப்ஷனும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும், லாக் ஆகிக்கும், செல்ஃபாக லாக் ஆகிக்கும்.